பனானா போண்டா அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீட்டில் வாழைப்பழம் நல்லா இந்த மாதிரி பழுத்து இருந்துச்சுன்னா அந்த வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதோட நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட இப்போது தேவையான கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக அப்ப சோடா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதோட வாசனைக்காக நம்ம ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறோம். அதோட ஒரு முட்டையை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை உருண்டையாக சின்ன சைஸில் போட்டு எடுத்துக்கோங்க. நல்ல நாட்டு சர்க்கரை சேர்த்ததுனால நல்ல ஒரு கலர் வந்துடும். சிம்மில் வச்சு வேக விட்டு எடுங்க. ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்தியான ஈஸி ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.